யாரும் அகந்தது நீங்கள் இப்பொழுது காப்பாற்ற தயாரில்லை. காலையில் ஒருவர் டெல்லி வாக்கிங் சென்றார். ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதிக்குள்ளே நுழைந்து விட்டார். ராணுவ அதிகாரி இவனை கையில் களவமாக கைது செய்தார். நீ ஆபத்தானவன் என்று சந்தேகிக்கிறோம். என் தேசத்தை கட்டுமானத்தை தகர்க்க வந்தவனாக நீ இருக்கலாம். நீ உணவு சொல்லுவத ஒத்தனாக இருக்கலாம். என் தேசத்தை உருக்குலைக்க வந்த ஆபத்தான பயங்கரவாதி சந்தேகிக்கிறேன் என்றவரை கைது செய்தார்கள். அவன் சொன்னான், என்னை விட்டுவிடுவீர்கள், நான் ஆபத்தானவன் அல்ல என்று திருப்பி சொன்னான். விட முடியாது, உன்னை சந்தேகிக்கிறோம் என்று திருப்பி ராணுவ அதிகாரி சொன்னார். ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதிக்குள் நீ ஏன் நுழைந்தாய்? ராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதியில் எங்கே எழுதி வைத்திருக்கிறீர்கள் திருப்பி கேட்டார். விட முடியாதா, என்னை விட்டுவிடுங்கள், ஆபத்தானவன் அல்ல, நான் இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னான். ராணுவ அதிகாரி கேட்டார், உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை இழந்தார். வாக்கிங் வரும்பொழுதுமா ஐடென்டிட்டி கார்டு கொண்டு வருவார்கள் எங்களை திருப்பி கேட்டார். அப்படி என்றால் உன்னை நான் நம்ப வேண்டும் என்றால் நீ இந்தியாவின் தேசிய கீதத்தை சொல்லல. அவன் சொன்னான், தெரியாதா. அப்போது ராணுவ அதிகாரி சொன்னார், நம்புகிறோம், நீ நான் நாடாளுமன்ற இந்த நாட்டில் நீங்களும் நான் அரிமாக்களினுடைய மண்டல மகாநாட்டில் நான்கில் சம்பத்தி ஏன் பேச விளைகிறேன் என்றால் நான் மேடைக்காக காத்திருப்பவன் அல்ல. தொண்டால் பொழுதற்க வேண்டும் என்று துடிக்கிற மனிதர்களினுடைய சட்டமம் அறியுமா? இந்த புத்தாண்டுக்கு நான் கனவுகளோடு காலை எடுத்து வைக்கிற நேரத்தில் காலை புயலின் தாண்டவத்தில் கோடிக்கணக்கான செல்வங்களை எங்கள் மக்கள் தொண்டை நாட்டில் இழந்த கையில் நிலையில் இருக்கிறார்கள். 25 ஆண்டு காலத்துக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிற முந்திரியும் பலாவும் முற்றாக இன்றைக்கு சரிந்து கீழே கிடக்கின்றன. 2002 ஒரு கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்துமஸை கோலாகலமாக கொண்டாடிவிட்டு எல்லா நண்பர்களுக்கும் வாழ்ந்து சொல்லிவிட்டு ஒரு மாதா கோவிலில் இரவு பிரார்த்தனையில் நான் கலந்து கொண்டு விட்டு என் கிறிஸ்தவ நண்பர்களோடு விருந்து சாப்பிட்டு விட்டு நான் நடந்து கடந்து வீட்டுக்கு வந்து கண் துயிர்ந்து காலை எழுந்திருப்பதற்கு முன்னாலே 7 மணிக்கு என் மனைவி என்னை குடியெழுப்பியது டிசம்பர் 26 எழுந்திருக்க தொலைக்காட்சியை பாருங்கள் என்றால் தொலைக்காட்சியை பார்த்து நான் தொலைத்து போனேன். சுனாமி கோர தாண்டவம் ஆடுகிறது. கடற்கரையில் எங்கள் மீனவ மக்கள் கட்டி வைத்திருக்கிற வசந்த மாளிகைகளை மாறி சுருட்டி தின்னுகிறது. ஆகாயங்களாக எழுந்து நிற்கின்ற மாணவர்கள் அதற்கும் சூறையாடப்படுகின்றன. மீனவர்கள் வாழ்வாதாரமாக இருக்கின்ற படகுகளை கடல் தின்று தீர்க்கிறது. முத்துக்களின் பள்ளத்தாக்காக இருந்த கடல் முதுமக்களின் தாலியாக மாறிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஐயோ, குளச்சலில், கோழிமலையில், கொட்டிப்பாட்டில், கொல்லங்குட்டில், தூத்தூரில், அழிக்காப்பிள்ளை கோவில், புத்தந்துறையில், ராசாக்கமங்கலத்தில், என் வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் கட்ட பக்கத்தில் மண்டைக்காட்டில் எங்கள் கடல் புறம் எல்லாம் இப்படி கடலே திட்டிருக்கிறது. கையத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற என்னால் என்ன செய்ய முடியும் என்ற கவலையோடு ஒரு வாடகைக்காக எடுத்துக் கொண்டு நண்பர்களோடு நான் புறப்பட்டு குளச்சல் கடற்கரைக்கு நான் போகிறேன். அங்கே அரசாங்கம் வருவதற்கு முன்னால் அரிமாசத்து நிர்வாகிகள் வந்து இருந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கு உள்ளம் இருக்கிறது. இறைவன் உலகத்தை படைத்தான். உலகம் அசையாமல் அசைந்து கொண்டே இருக்கிறது. உலகம் அசைகிறது. இனி என்ன செய்வது? இறைவன் யோசித்து ஒரு மலையை படைத்து உலகத்தின் மீது வைத்தார். உலகம் அசைகிறது.